அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளை துவங்கும்போது கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இந்த நாளை காண்பது உமக்கு உம்முடைய கிருபை, உமக்கு மகிமை உண்டாகட்டம்பான்னு சொல்லுங்க. ஆமேன். அனுதினமும் ஆவியானவரோடு பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு? கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக்கெலாம் இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்கல்ல, அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சரியா? உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்களை அற்பமாக எண்ணாதீங்க. சரியா? நம்முடைய கடனு, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இயேசுவின் கிருபை உங்களை தாங்கும். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு இன்பமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் வேதத்தை திறந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:38. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ? யார் சொல்வது? சிறையிலே தள்ளின பார்வோன் வாயிலிருந்து வருகிறது. சிறைச்சாலை கைதியாய் கிடக்கிறார் யோசேப்பு. ஆனால் இப்பொழுதோ பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நிற்க வைக்கிறார். அது எப்படி? இருளின் ஆதிக்கத்துக்குள்ள, இருட்டுக்குள்ளே கிடந்த ஒரு மனிதனை ராஜாவுக்கு முன்பாக நிற்க வைக்கிறார்னா அது எப்படி ஆகும்? விஷயம் என்ன? அந்த யோசேப்புக்குள்ள தேவ ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, மறைபொருளை வெளிப்படுத்தின ஒரு கிருபை, மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். அப்போ இந்த கடைசி காலத்தில் ரொம்ப டஃப் டைமாக இருக்கா? வீட்டுக்குள்ள ஒன்றும் புரியலையா? என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியலையா? நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க. அப்பா, உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இந்த காரியத்தில் நான் தலையிடணுமா இடக்கூடாதா? முன்னெடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அல்ல அதில் ஏதாவது இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. சில நேரத்தில் சொப்பனத்தின் மூலம் காட்டுவார், தரிசனமும் காட்டுவார், சில மற்றவங்க மூலம் பேசுவார். எப்படி ஆகிலும் கர்த்தர் காட்டுவார். சரியா? அப்போ அவர் காட்டுகிற வரைக்கும், அவர் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இதில் விசேஷம் என்னென்னா, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கிருபை அநேக நேரங்களில் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமேன். இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கிருபை பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே கிடந்த ஒரு கைதியை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் விட்டதே. ஏன் கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயமா நடத்த போகிறார். ஜெபம் பண்ணிடுவோம். அப்பா, அனுதினமும் ஆவியானவர் தானே எங்களை நடத்துறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஐயோ, என் பிள்ளைகளை குறித்த காரியம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் பையனை குறித்த காரியம் புரிய மாட்டேங்குது. எனக்கு கடனை நான் அடைக்க முடியுமா முடியாதா? இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா? நான் தைரியமாக இந்த விஷயத்தில் இறங்கலாமா கூடாதா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பிளாங்காக இருக்குப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். நீர் கொடுத்த அபிஷேகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி மறைப்பொருளை வெளிப்படுத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் கொடுக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தினால் நிரப்பும், அனல் மூட்டும். உங்களுடைய வல்லமை உள்ள நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நிச்சயமா ஆண்டவர் உங்களை நடத்துகிறது இன்பமாகவும் இனியதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்க போகிறது. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற கேட்டுக்கொள்கிறேன். ஹிந்தி மொழியில் கேட்குறவங்களுக்கு ஆண்டவரே இன்னும் வேண்டிய கிருபையை தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.